மகான் துளசிதாசர் 34ஆம் பகுதி. வனவாசத்தின் முதற் கட்டமாக ஸ்ரீராமபிரான் தங்கியிருந்த சித்திரகூடத்தின் பேரழகை பல வரிகளில் மீண்டும் மீண்டும் அனுபவிக்கின்ற தாசர் தன்னால் முழுவதுமாக அவ்வழகை வார்த்தைகளில் வெளிக்கொணர இயலவில்லையே என்று தவித்து போகிறார். கவிதை வடிவில் தாசரின் இந்த சித்திரக்கூட வர்ணனைகளை படிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சமகாலத்தவராய் தாமே ராமனோடு அந்த சித்திரக்கூடத்தில் தங்கி இருப்பதை போன்ற உணர்வு உண்டாகிறது. பாடுகின்ற குயிலினமும் ஆடுகின்ற மயிலினமும் ஓடிவரும் நதி அழகும் நாடி வரும் மலர் மணமும் குடை விரித்த மேகங்களும் குன்றுகளும் புல்வெளியும் நடை சிறந்த மானினமும் மான்மறையின் வேதியரும் நெடிதுயர்ந்த தருவகையும் கொடி சூழ்ந்த மலர் வனமும் விடிகாலை பொழுதழகும் வீசு தென்றல் சுகமதுவும் தாசரின் கவிதை வரிகளில் துள்ளி நடமிட்டு நம் மனதை அள்ளிச் செல்கின்றன. இங்கனம் சித்திரக்கூட வர்ணனையில் ஆழ்ந்திருந்த தாசர் திடீரென திசை மாறி பயணம் செய்ய தொடங்குகிறார். அன்னவளோடும் இளவலோடும் ராமபிரானை சித்திரக்கூடத்தில் வசிக்கச் செய்துவிட்டு அவர் தற்சமயம் கோசலையின் நிலையில் நின்று ராமரின் பிரிவு அவளை எப்படி பாதிக்கிறது என்று பேச ஆரம்பிக்கிறார். காரணம், உரி தரித்து மகன் புறப்படும் பொழுது மரணத்தின் வாயிலை எட்டி பார்த்தவள் போல் மயங்கி வீழ்ந்தவள் அவள். அதனால் அவள் மனநிலையை அவரால் எளிதில் கற்பனை செய்ய முடிகிறது. அழுதழுது வீங்கிய விழிகளோடு ஒரு அறையின் மூலையில் அமர்ந்தவாறு அன்னை கோசலை புலம்பிக் கொண்டிருப்பதாக தாசரின் கவிதை வரிகள் கூறுகிறது. என் உயிரே கண்மணியே ராகவா, எங்கே நீ சென்றாயோ மன்னவா, இன்னமுதே என் குரலும் கேட்குமோ, இன்றே நீ என்னை வந்து மீட்கவா, கல் நெஞ்சம் கொண்டவளும் நானடா, கண்ணா நீ சென்ற பின்னும் ஏனடா, காலன் என்னை கொள்ளவில்லை கூறடா, கண்ணீரும் காய்ந்ததென்று பாரடா, பாலோடு பழம் யாவும் உண்ட நீ 14 வருடங்கள் வாழ நீ காயோடு வேர் யாவும் தின்னவோ, கற்பனையில் நானும் அதை எண்ணவோ, முள்மீது நடந்திடுமோ உன் பாதம், முன்னம் போல் இருந்திடுமோ உன் சுகம், தள்ளாடி தவிக்குதடா தாயுள்ளம், தாழவில்லை வந்திடு நீ இக்கணம். கோசலையோடு வாசகரையும் சேர்த்து புலம்ப வைப்பதில் தாசருக்கு நிகர் யாரோ. 34ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.